யூடியூப் சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. ஸ்டார் மேக்கர் சேனலில் இன்றைய ஸ்பெஷல் ராகி முறுக்கு. கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ராகி முறுக்கு. இது மெகா சைஸ் ராகி முறுக்கு. வாங்க எப்படி சேர்த்து பார்க்கலாம். ராகி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். இது பொட்டுக்கடலை மாவு, உளுந்து மாவு, கடலை மாவு, இது ஆயில் வனஸ்பதி சேர்ந்தது, ஓமம் 1 ஸ்பூன்னு. ஒரு பவுலில் மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த பொட்டுக்கடலை மாவு, ஓமம், உளுந்து மாவு, உளுந்து கருப்பு உளுந்து மாவு, இது கடலை மாவு, இந்த ஆயில் வனஸ்பதியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் காரம் சேர்க்கலை, உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள் எப்படி இருக்குது, இந்த பதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி அச்சு எடுத்திருக்கேன் நான். ஸ்டார் தட்டு ப்ரெஸ் பண்ணுற டைப்பில் அச்சு. ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணலாம். எத்தனை கிலோ முறுக்கு இருந்தாலும் ரெடி பண்ணிடலாம். ஆயில் சூடாகிட்டு இருக்கு. இப்போ இந்த அச்சில் மாவு எடுத்துக்கலாம். இந்த முறுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க, ஹெல்த்தியான முறுக்கு. நீங்கள் தீபாவளிக்கு அரிசி மாவுலேயே முறுக்கு செஞ்சுட்டு இருப்பீங்களா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எல்லாரும் நினைப்பீங்க ராகியில் எப்படி முறுக்கு வரும்னு சொல்லிட்டு. நான் அரிசி மாவு சேர்க்காமல் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள். முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வேறு டிசைனில் கூட நம்ம முறுக்கு பிழிஞ்சுக்கலாம். 15 தட்டு வரும் இதில். ரிப்பன் பக்கோடா இந்த மாதிரி எல்லாமே. பாருங்கள் பிரியாமல் வருது பாருங்கள் முறுக்கு. நீங்கள் இந்த தீபாவளிக்கு ராகி முறுக்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நம்ம திணை அதிரசம் பார்க்கலாம். பாருங்க எப்படி வந்திருக்கு முறுக்கு. ராகி முறுக்கு உடையாம ரொம்ப நல்லா பெரிய சைஸாக நம்ம முறுக்கு பிழிஞ்சுக்கலாம். இது ரிப்பன் பக்கோடா.
ரிப்பன் பக்கோடா அச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது இந்த ரிப்பன் பக்கோடா. எவ்வளோ சாப்பிட்டாலும் தெவிட்டாது. ரொம்ப நாளைக்கு இருக்கும். நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். ரிப்பன் பக்கோடா, முறுக்கு எல்லாமே நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா கடலை மாவு, அரிசி மாவு அந்த மாதிரி தான் வரும். நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான முறுக்கு ரிப்பன் பக்கோடா பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நம்ம மாவு வீட்டில் அரைக்கும் போது 1 கிலோ ராகியில் ஒரு 100 கிராம் எல்லாமே கலந்துக்கலாம். பொட்டுக்கடலை ஒரு 100 கிராம், கடலை பருப்பு 100 கிராம், உளுந்து 100 கிராம் எல்லாமே கலந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இது வேறு டைப்பு. இந்த முறுக்கில் வந்து நடுவில் ஹோல் இருக்கும். ரொம்ப தடிமனாக இருந்தாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரே மாவில் வேறு வேறு டைப்பில் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் தடிசாக இருந்தாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வயசானவங்க கூட சாப்பிட்லாம் இந்த முறுக்கு. அதாவது பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் முறுக்கு. டேஸ்டி, ஹெல்த்தி. ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தீபாவளி சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்க. குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.